பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஈஸ்வரன் சொல்லி இன்னைக்கு முழு உலகத்திலையும் உயிர்த்திருந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதை வாட்ஸ்அப்பில் எல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருந்தது. இப்போ ஈஸ்வரன் எல்லாமே எல்லா ஃபங்க்ஷனும் எதில் கொண்டாடுறாங்கன்னா, எல்லா ஃபங்க்ஷனும் மனுஷனை பார்த்து பிரைஸ்லாம் சொல்கிறது. ஒருத்தர் பக்கத்தில் பார்த்து, சரி இப்போ தான் நீங்கள் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நல்லா இருக்கிறீங்க பிரைஸ்லாம் சொல்லுங்க. கைப்பிடிச்சி உங்கள் வலது பக்கத்தில் இருக்கிறவங்க பக்கத்தில் ரெண்டு பேரை பார்த்து வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் பார்த்து ஒரு கையை கொடுத்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, பிரைஸ்லா பாருங்க. 4 பேர் விசாரிக்கிறதுக்கு இல்லை, எல்லாம் வாட்ஸ்அப்லேயே போய் தான் இது பிறந்த நாள் வாழ்த்து, என்ன வாழ்த்து, குட் ஃப்ரைடே வாழ்த்து, அப்புறம் கிறிஸ்மஸ் வாழ்த்து, நியூ இயர் வாழ்த்து, இப்போ ஈஸ்டர் வாழ்த்து. இப்போ என்ன வாழ்த்து வந்தது? ஈஸ்டர் வாழ்த்து நல்லது தான், இது எல்லாம் நல்லது தான். ஆனாலும் நம்மோட ஒருத்தர் நேரடியாக பார்த்து அந்த இது போயிடுச்சு, இப்போ அந்த அனுபவங்கள்லாம் போயிட்டு இல்லையா? ஆனாலும் நாம் ஆண்டவரை உண்மையாய் ஆராதிக்கப்படுகிறாங்க. ஆவியோடு உண்மையோடு நாம் கர்த்தரை ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறோம். பிரைஸ்லா. மரித்த இயேசுவை அல்ல, உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்ம யார் ஆராதிக்க வந்திருக்கிறோம்? இன்னும் நிறைய பேர் அதுக்கு ஒரு பாரம்பரியமாக கை கொண்டு வருகிறார்கள். இதையெல்லாம் இப்படி ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக கை கொண்டு வர நம்ம கிறிஸ்தவர்களுக்கு அப்படி ஆயிடுச்சு, ஒரு பாரம்பரியம் ஆயிடுச்சு. கிறிஸ்மஸ், உயிர்த்தெழுதல். இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்து எந்த நாளுக்கு வர்றாங்க? கிறிஸ்மஸ், நியூ இயர், இதுக்கு தான் முக்கியமாக. இல்லைன்னா ஏதாவது வெட்டிங் டே, அவங்களுடைய செலிப்ரேஷன், குழந்தைகளுடைய பிரதிஷ்டை, இப்படியெல்லாம் ஒரு இதுக்காக தான் அவங்க வர்றாங்க. தவிர்த்து தினந்தோறும் கர்த்தராகிய இயேசுவை நாம் என்ன செய்யணும்? உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே? அல்லேலூயா. தினந்தோறும் ஆமா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது ஏதோ ஒரு நாள் மாத்திரம் அல்ல, டெய்லி அனுதினமும் இயேசுவை பாடுவதும் சரி, இயேசுவின் உயிர்த்தெழுதலும் சரி, இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக அவர் காயப்பட்டார். தினம் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய மேல அன்பு கூற வேண்டும். ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறாரே தவிர தினந்தோறும் ஆண்டவருடைய ஐக்கியத்தை நமது இயேசு எப்பொழுது இருக்கிறார்? ஒரு ஆமென் சொல்லலாம். இயேசு எல்லா வாரத்திற்கும், எல்லா நாட்களுக்கும், எல்லா நேரத்திற்கும், சொல்லுங்க, எல்லா காலத்துக்கும் ஏற்றவர் அவர். ஆமென். அவர் ஒரு காலத்துக்கோ, ஒரு நேரத்திற்கோ, ஒரு சமயத்திற்கோ உட்பட்டவர் அல்ல. நம்ம நிறைய பேர் நினைக்கிறத ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும் இயேசு அல்ல, அவர் என்னாலும் அவர் உங்களோட. அதான் சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம், மத்திய 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, அந்த இயேசு உயிர்த்தெழுந்த போது முதல்ல பிரதான கட்டளை ஒன்று சீஷர்களுக்கு கொடுத்தார். அந்த பிரதான கட்டளை என்ன சொல்லுங்க? இயேசு உயிர்த்தெழுந்தது மாத்திரம் ஞாபகம் இருக்கும். நிறைய பேருக்கு எது ஞாபகம் இருக்குது? இயேசு உயிர்த்தெழுந்தது. ஆனா அவர் சொன்னதை என்ன செஞ்சுக்கிறோம்? இயேசு சொன்னதெல்லாம் விட்டுறோம். அவர் சொன்னதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் இயேசு சொன்னது, அதை விட அவர் உயிர்த்தெழுந்தது எதுக்காக? நம்ம சொன்னதெல்லாம் நிறைவேறப்படும். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். எப்படி உயிர்த்தெழுந்தாரா? அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்திருக்கிறார். அப்போ அவர் வார்த்தையை தான் நாம் மிகவும் முக்கியமாக என்ன செய்யணும்? நம்ம கேட்க வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். அதனால தான் சொல்றேன், பிரதான கட்டளை உயிர்த்தெழுந்தவர்கள் சீஷர்களுக்கு இயேசு தரிசனமாகி அவர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி, நான் இருக்கிறேன்ப்பா, அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு என்ன சொல்றார்? நான் இருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறாரு? அவங்களாம் நினைச்சிட்டாங்க அவ்வளவுதான், நம்ம இதோட நம்ம கதை, இயேசு மரித்ததோடு நம்முடைய கதை முடிந்து விட்டது, நம்முடைய சரித்திரம் முடிந்து விட்டது. அதுதான் அவங்களுடைய சீஷர்களுடைய எண்ணமாக இருந்தது.
இல்லையா? சரி, ஒரு வசனத்தை வாசித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கடந்து போவோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 4:33. சீக்கிரம் வாசிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் எப்படி சாட்சி கொடுத்தார்களா? பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோரும் மேலும் பூரண கிருபையுண்டாயிருந்தது. அவர்கள் எல்லாரும் மேலும் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். சந்தேகமா சாட்சி கொடுக்கல. இயேசு கிறிஸ்து அவர் மரித்த பொழுது எல்லாரும் பயந்து கதவை பூட்டி கொண்டு சீஷர்கள் எங்க இருந்தாங்கன்னு சொன்னா எல்லாம் போயிட்டாங்க. இயேசுக்கே சொல்றாங்க, இயேசு சொன்னாரு, பச்சை மரத்துக்கே இந்த பாடம் என்று சொன்னால் பட்டை மரத்துக்கு எந்த பாடம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சீஷர்கள் எல்லாரும் பயந்துட்டாங்க. இனி நம்ம இங்க இருக்க முடியாது, ஓடி ஒளிந்து விட்டார். ஓடி எங்கேயாவது அவர்கள் கதவை மூடிக்கொண்டு அரை கதவைகளை பூட்டிக் கொண்டு மத்திய 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்படுகிற அந்த அரை கதவை பூட்டி என்ன செய்தார்கள்? பயந்து இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார். அவர் சொன்னாரு, நான் உங்களோட இருக்கிறப்பா, பயப்படாதீங்க. அவர் இருக்கிற வரைக்கும் எப்படி அற்புதம் நடந்துச்சு. அல்லேலூயா. பிசாசு ஓடுது, வியாதி சுகமாகிறது. இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் அதிகாரத்தோடு பிரசன்னம் பண்ணுகிறார். வார்த்தை வல்லமையாய் பிரசன்னம் பண்ணுகிறார். திரளான ஜனக்கூட்டம் அவரை பின்பற்றுகிறவர் வருகிறது. அவருக்கு ஒரே பேர் புகழ். அல்லேலூயா. சீஷர்களுக்கு ரொம்ப ரொம்ப மதிப்பு மரியாதை. ஏன்னா இயேசு கூட இருக்கிறதுனால ரொம்ப மதிப்பு மரியாதை இருந்துச்சு. அரை கதவை பூட்டிட்டு எடுத்தீங்களா? சரி, வாசிங்க. யோவான் 20ஆம் அதிகாரத்திலேயா சீஷர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? அப்பொழுது இயேசு அங்கே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அரை கதவு பூட்டி இருந்தது இல்லையா? அரை கதவு பூட்டி வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது இயேசுவே அவர்கள் நடுவிலே தோன்றி உங்களுக்கு இயேசுவே பூட்டின கதவு கூட இயேசு எப்படி பூட்டின? இயேசுக்கு சாவி தேவையில்ல. ஆமென். இயேசு இப்பொழுது முன்பாக வந்து கதவை தட்டித்தான் வர்றாரு. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 21ஆம் அதிகாரத்தில், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட பிரவேசித்து அவனோடு கூட வாசம் பண்ணுவேன், அவனோடு கூட போஜனம் பண்ணுவான். பார்த்தீங்களா? அல்லேலூயா. இப்போ வாசல் ஆண்டவர் தட்டல. இங்க வந்து இயேசு வாசல் கதவை பூட்டி இருக்கிற பூட்டை உடைக்கல. வாசல் பூட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறது. ஆனா இயேசு அந்த பூட்டை உடைக்காம அந்த கதவுல என்ன செய்ய முடிந்தது? பூட்டின கதவுல கூட உயிர்த்தெழுந்த இயேசுவால் வர முடிந்தது. அல்லேலூயா. எந்த சிச்சுவேஷன்ல நம்ம இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவால வர முடியாத இடமில்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை நெருப்புல போட்ட பொழுதும் அக்னி ஜுவாலையில போட்ட பொழுதும் அங்கே 4வது ஒரு மனுஷன் குமாரனுக்கு ஒப்பான ஒருவர் அவரோடு கூட உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா அங்கேயும் கூட போனார் இயேசு. அல்லேலூயா. அப்ப வீட்டில் இயேசு இப்ப பூட்டி பயத்தோடு, நடுக்கத்தோடு, கலக்கத்தோடு, பயம் வருது, கலக்கம் வருது. கலக்கம் எதுக்குன்னு சொன்னார்? கவலைக்கு ஒரு இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னா, கர்த்தரை அவர்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் சொல்லுங்களேன். இந்த கவலைகள் எல்லாம், கவலையுடைய டெஃபினேஷன் என்ன? கவலைக்கு என்ன அதுக்கு விளக்கம் சொல்லுங்க பாருங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, கவலைக்கு விளக்கம் என்ன? சொல்ல மாட்டேங்க. நல்லபடியா இருக்காங்க, வாய் பேசவே மாட்டாங்க. நம்ம சபையார் மாதிரி ஒரு சபையை பார்க்கவே முடியாது. அவ்வளவு அருமையான வாய் பேசி ஒரு வார்த்தை கூட சொல்லிட மாட்டாங்க. தப்பி தவிர ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதானே சொல்லுங்க. என்னது சொல்லுங்க. கவலைக்கு அடுத்தது என்னது? கவலை என்ன அர்த்தம்? கவலை என்னமா? ரேச்சல் சொல்லு. ரேச்சல் ரொம்ப கவலைப்படுறீங்க.
அல்லேலூயா. ராஜ்குமார் சொல்லு. ராஜ்குமார் நிறைய தெரியும். கவலைக்கு என்ன? கவலை என்னன்னா வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்தது என்னது, அதுதான் கவலை. நாளைக்கு என்ன செய்ய போகிறோம்? கவலை என்ன? வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன, அதுதான் கவலை. நிறைய பேருக்கு கவலை இருக்கு வருது, அடுத்தது என்ன செய்ய போகிறோம், அடுத்தது நம்ம என்ன நடக்கிறோம். நாளைக்கு இப்போ நிறைய பேருக்கு வந்துடும், நாளைக்கு ஸ்கூல் லீவ் பண்ணணும். காலையில் எழுப்பி என்ன பண்ணணும்? ஸ்கூல் போகணும், காலேஜுக்கு போகணும், வேலைக்கு போகணும். இப்போ நேச்சர் அம்மா இங்கே இருக்கும்போது மனசில் எங்கே இருக்குன்னு தெரியல இல்லையா? வேலை நெக்ஸ்ட் என்னது? அந்த கவலை. இவங்களும் கலக்கத்தோடும் கவலையோடும் துக்கத்தோடும் கலக்கும் கவலை, பயம் எல்லாம். கவலை வந்துருச்சுனால எல்லாம் வந்துடும். பயம் வந்துடும், வியாதி வந்துடும், பிரச்சனை வந்துடும், போராட்டம் வந்துடும். விசுவாசம் என்பது என்ன? வரப்போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசம் என்னது? வரப்போகிற ஆசீர்வாதம். நெக்ஸ்ட் அவர் நமக்காக எல்லாம் செய்து முடித்து விட்டார் என்பதுதான் விசுவாசம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு எனக்காக எல்லாம் செய்து. தாவீது என்ன சொல்கிறார்? 138ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் எனக்காக செய்து. அது தாவீதினுடைய அறிக்கை. நம்முடைய அறிக்கை என்ன? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். ஆமென் சொல்லுங்க. முடிச்சுட்டாரா? முடிக்கலையா? நிறைய பேர் முடிக்கல போல இருக்கு. ஜான்பாலுக்கு வருங்காலத்தை குறித்து கவலை இருக்குது. நிறைய பேருக்கு வருங்காலத்தை குறித்து கவலை இருக்குது. ஆமென். ஒரு நல்ல பெரிய வீடு வாங்கலாமா, கார் வாங்கலாமா, பங்களா வாங்கலாமா, நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஜாப் தேடலாமா, வேலையை தேடலாமா, இருக்குதா இல்லையா? விசுவாசம் என்ன? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. இயேசு தான் சொன்னாரு, முடித்து விடும், எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்று சொல்லித்தான் அவர் ஜீவனை விட்டார். எப்படி ஜீவனை விட்டார்? எல்லாம் முடிந்தது. உங்களுக்காக ஆல்ரெடி ஆண்டவர் ஒரு நல்ல பிளான் வச்சிருக்கிறார் என்பதை, திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய ஃபியூச்சர், என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும், என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கும், என் பிள்ளைகள் நல்லா இருப்பார்கள் சொல்லுங்க. நல்லா இருப்பார்கள் சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசத்தோட அறிக்கையிடுங்க, எல்லாம் நல்லா இருக்கும். ஆமென். இயேசு எல்லாம் நல்லதுதான் அவங்களுக்கு செய்து வைத்திருக்கிறார். இவங்க எல்லாத்தையும் பயத்தோடு பயப்படுகிற சூழ்நிலையிலே கவலையோடு இனி நமக்கு அடுத்த வாய்ப்பு இல்லை. என்ன? அடுத்த வாய்ப்பு ஒரு டோர் இருந்தார், எல்லா டோரும் க்ளோஸ் ஆயிடுச்சு, 3 டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. நீ சொல்ற ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை பல வாசல்கள் அடைக்கப்பட்டாலும் உங்களுக்காக ஒரு வாசலை திறப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா வாசலும் அடைக்கப்பட்டாலும் பரலோக வாசல் உங்களுக்காக திறந்திருக்கிறது. ஆமென். வானத்தின் பலகைகளை கர்த்தர் திறப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் திறக்கிறார். நிறைய பேருக்கு நிறைய அடைக்கப்பட்டது. பாருங்க, யாக்கோபு அவன் என்ன செய்கிறான்? பிரயாணப்பட்டு வருகிறான். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அவன் பிரயாணப்பட்டு வரும்பொழுது அங்கே அந்தகாரம் சூழ்ந்து விட்டது. அவன் குடும்பத்தை விட்டு வந்துட்டான். அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டு என்ன செய்யலாம்? போயிட்டு இருக்கிறான். ஆனால் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்திருக்கிற வேளையில அப்பொழுது அவனுக்கு ஒரு ஏணி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்துக்கு ஒரு ஏணி. அங்கிருந்து தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன் தேவன். ஆமென். நான் உன் தேவன். ஆண்டவர் அங்கிருந்து பேசுகிறார், யாக்கோபோடு பேசுகிறார். அவனுக்கு தெரியல நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அவன் அந்தகாரம் அஸ்தமித்த பொழுது, அந்த வாசிங்க 28ஆம் அதிகாரத்தில் சூரியன் அஸ்தமித்த போது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் எப்படின்னா சூரியன் என்னது? வாசிங்க. கற்களில் ஒன்றை தலையின் கீழ் வைத்து நித்திரை செய்தான் என்று போடல, நித்திரை செய்யும்படியாக படுத்துதான். அஸ்தமித்த சூரியன் அஸ்தமித்துச்சு. இருள், அது பாலான ஊழையில அவாந்தர வழி. என்ன இருக்குன்னு தெரியாது, என்ன இருக்குது, என்ன பிரச்சனை, உயிர் தப்புவோமா தப்ப மாட்டோமா அப்படின்ற நிறைய கேள்வியெல்லாம் இருந்த அந்த நிலைமையில தான் அந்த அவனுக்காக ஆண்டவர் செய்கிறார். பரலோகத்தின் வாசலை திறக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவனுக்காக வானத்திலிருந்து கர்த்தர் பார்க்கிறாரு. வானத்துக்கு ஒரு ஏணி, பூமியிலிருந்து ஒரு ஏணி நுனி பரலோகத்தின்
தொட்டிருக்கிறது. அது தேவதூதர்களும் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான. இன்னைக்கு நம்ம எந்த தனிமையா இருக்கிற நிலைமையில உங்க சூழ்ந்து யார் இருக்கணும்? நீங்க நிறைய தனிமையா இருக்கும்போது யார் இருக்கணும் சொல்லுங்க. பயத்தோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆண்டவர் யாரைய தேவதூதர்களை ஏறவும் இறங்கவும் பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க இருக்கிற இடத்துல தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக. யாக்கோபுக்கு மாத்திரம் இல்லை, கர்த்தர் நமக்கும் ஆண்டவர் பணிவிடை ஆவிகளை எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதூதர்களை கர்த்தர் எதற்காக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் பணிவிடை ஆவிகள் என்று வாசிக்கும் ரட்சிப்பை சுதந்திரிக்கிறதற்கு. எபிரேயர் 1:14 வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கும் ரட்சிப்பை சுதந்திரிக்கும்படி ஊழியம் செய்யப்படுகிறே பணிவிடை ஆவிகளாகும். அவங்க என்ன பண்றாங்க? நமக்கு அப்பப்போ பணிவிடை செய்யலாம். தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்தார். எல்லா இடத்துலையும் தேவதூதர்கள் வர்றாங்க பாருங்க. இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது தேவதூதர்கள் தான் சொல்றாங்க செய்தி. அல்லேலூயா. ஆனா இங்க தேவதூதர்கள் இந்த பூட்டின அறைக்குள்ள தேவதூதர்கள் வரல, இயேசுவே வந்து விட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பூட்டி இருந்த அறைக்குள்ள தேவதூதர்கள் அனுப்பல. சீசர்களை தேடி ஆண்டவர் தேவதூதர்களை அனுப்பவில்லை. போகப்பா என் பிள்ளைகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ரொம்ப கவலையோட கலக்கத்தோட நாளைக்கு என்ன செய்ய போறோம்னு தெரியாம அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க போய் அவனை விசாரிச்சுட்டாங்கன்னு சொல்லல, இயேசுவே போனார். ஆமென். இயேசுவே அவர்கள் நடுவிலே போய் அவர்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களை பலப்படுத்தி அவர்களை மறுபடியுமாக அவர்களை ஆண்டவர் திடப்படுத்தி அவர்கள் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு வந்து அவர்கள் இயேசுவை பார்த்தவுடனே அவங்களுக்கு தனி பயமா போயிடுச்சு. இதுவரைக்கும் இருந்த எல்லா பயமும் போயிடுச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் இருந்த கவலை போயிடுச்சு. இயேசுவை பார்த்த பொழுது எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் இது என்னன்னாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. நமக்கு அப்படிதான் இருக்கு. இயேசுவை நம்ம சரியா தரிசிக்கணும். அதுதான் காரணம். நம்ம இயேசுவை நல்லா பார்த்துட்டோம்னு சொன்னா ஆமென். இயேசுவுக்காக இன்னைக்கு நிறைய பேர் எதுக்காக அடிகளையும் பாடுகளையும் கஷ்டங்களையும் சகிக்கிறார்கள் என்று சொன்னால் எதையும் இழக்கிறார்கள். காரணம் என்ன? இயேசுவின் மேல வைத்த அன்பு. அல்லேலூயா. அவர் எனக்காக மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு இன்றைக்கும் ஜீவனோடு உயிரோடு இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவாக, இன்றைக்கும் மகிமை அடைந்த இயேசுவாக, இன்றைக்கும் அவர் பிதாவினுடைய வலது பார்சத்தில் எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு நிச்சயம் இருக்கிறபடினால்தான் அவர் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுக்கிறார். ஆமென். நீங்க நம்ம மேலே அந்த பலமான கிருபை இறங்கணும். அதுக்குதான் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். நமக்கு நம்ம பலமா சாட்சி கொடுக்கிறோம். இயேசுவை பற்றி சாட்சி கொடுக்கிறதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்பொழுது சீசர்கள் புறப்பட்டு போனாங்க. அவர்களுக்கு இந்த பயம் எல்லாம் போயிடுச்சு. இயேசு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. போய் சாட்சி சொன்னாங்க. எல்லா இடத்திலும் போய் அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 30:5 சொல்லுகிறது, சாயங்காலத்திலே அழுகை வாசிங்க, விடியற்காலத்திலே களிப்பு உண்டாகும். சாயங்காலத்தில் என்ன இருக்குமா? அழுகை. ஆனால் விடியற் காலத்தில் என்ன இருக்கிறது? களிப்பு. அந்த விடியற் காலம் என்ன? இயேசு கிறிஸ்து தான் விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறார். ஆமென். அவர் தான் நமக்கு விடிவு காலம். இயேசுவை இங்க சொல்ற அழுகை, அதுக்கு முன்னாடி அழுகை தான் தங்கி இருந்தது. சாயங்காலத்தில் அழுகை தங்கும். ஆனால் விடியற் காலத்தில் இயேசுவை பார்க்கும் பொழுது, இயேசுவை தரிசிக்கும் பொழுது, இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? நமக்கு அழுகெல்லாம் போயிடுது. இதுவரைக்கும் நம்ம அழுதுட்டு இருக்கோம். சில பிள்ளைங்க காணாம போயிடுச்சுன்னா அது எப்படி இருக்கும்? அழுகிட்டே இருக்கும். ஆனால் அவங்க அம்மாவை அப்பா பார்த்துட்டு அழுகிறீங்க சொல்லுங்க. ஏதாவது ஒரு இடத்துல காணாம போயிடுச்சு, பிள்ளைங்க காணாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்க எவ்வளவு பேர் ஆறுதல் சொன்னாலும் அந்த பிள்ளைங்களுக்கு ஆறுதல் வராது. ஆனா அவங்களுடைய தகப்பன பெற்றோர்களை பார்த்துட்டு என்ன வந்தது? அவங்களுக்கு அந்த கவலை, அந்த பிரச்சனை, அவங்களுக்கு எல்லாம் போயிடுச்சு. இது பரவாயில்ல. இல்லைன்னா இது வரைக்கும் நம்ம எங்கேயோ போயிட்டோமோ, வழி தெரியாம போயிட்டோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இந்த பிள்ளைகளுடைய முகத்திலேயே தெரியும். அவள் அதே போலதான் நாமும் கூட என்ன செய்ய அழுது. இன்னைக்கு நிறைய பாடங்கள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது, உபத்திரவங்கள் வருகிறது, குடும்பத்தில் பிரச்சனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, கஷ்டங்கள் வர தலைக்கு மேல பிரச்சனை.
சில சில தலைக்கு மேல போனீங்கன்னா ஜான் என்ன அப்படி ஏற்றினாங்க. தலைக்கு மேல வெள்ள போனா ஜான் என்ன முடவு. நீங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள், போராட்டத்துக்கு மேல போராட்டங்கள், சோதனைக்கு அழுவே. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் சிலர் அழுதுதான் இருப்பாங்க. அழுவே தான் இருக்குது. நிறைய பேர் அழுதுகொண்டே இருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அழுகை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைக்கான அழுகை. ஆனால் விடியற் காலத்தில் இயேசுவை நீங்கள் சந்திக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த அழுகையை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் பாடப்படுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கண்ணீர் துடைக்கப்படுகிற நேரம் இயேசுவை விசுவாசிங்க. இதுவரைக்கும் இனிமே நீங்க அழுது கொண்டுதா அன்று சொன்ன இனி நீ அழுது கொண்டுதா. இயேசுவின் ஒரு வசனம் இருக்கிறது, இனி நீ அழுது கொண்டுதாய். அல்லேலூயா. இனி நாம் அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை இயேசு எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறபடியினால இனி நான் அவரை குறித்து பலமான சாட்சி கொடுக்கிறோம். சீசர்களுக்கு இருந்த அப்படிதான். இனி வேற கவலையெல்லாம் அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு இருந்த ஒன்னே ஒன்று என்னன்னா, எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவித்து மற்றவர்களுக்கு அறிவித்து அவர்களும் இந்த விசுவாசத்தை அவர்களுக்குள்ள கொண்டு வரணும். ஆமென். ஒவ்வொரு மனிதனும் இந்த விசுவாசம் இல்லாதபடினால்தான் இன்னைக்கு நிறைய காரியங்களிலே அவங்க அகப்பட்டு அந்த விசுவாசத்தை கொண்டு வருகிறது தான் சுவிசேஷம். சுவிசேஷம் என்கிற ஒளி, இந்த நற்செய்தி என்கிற ஒளி. அல்லேலூயா. இயேசு என்கிற நற்செய்தி. இயேசு ஒரு மனிதனுக்குள்ள வரும்பொழுது அவனுக்குள்ள இருந்த இருண்ட காலம் முடிவடைகிறது. அவனுக்குள்ள ஒரு வசந்த காலம் உண்டாகும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? உனக்கு வசந்த காலம் வேணுமா? இயேசு உனக்குள்ள வந்துட்டா எல்லாம் இருண்ட காலம் மாறி போகும். அழுகை மாறும், கஷ்டங்கள் மாறும், வேதனைகள் மாறும். யோபுக்கு பயங்கர பாடுகள். அவர் ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு சுரண்டி கொண்டிருந்த ஆண்டவர் மேலேயே நம்பிக்கையாக இருந்த மனிதன், விசுவாசமாக இருந்த யோபை போல ஒருவன் இல்லை. கிழக்கிந்திய புத்தகத்தில் யோபை போல பரிசுத்த நீதிமான் ஒருவன் இல்லை. அவ்வளவு நீதிமான். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களே விசேஷித்த ஒரு நீதிமான் யோபு. ஆனால் அவனுக்கு இருந்த பாடு சொல்ல முடியாத பாடுகள். அல்லேலூயா. அவன் சொல்றான், என் படுக்கையை என் கண்ணீரினால் நினைக்கிறேன். என்ன சொல்றான்? ஆமா, சங்கீதக்காரன் சொல்றான், என் படுக்கையை கண்ணீரினால் நினைக்கிறேன். அவ்வளவு பாடு. இன்னைக்கு நிறைய பேருக்கு கண்ணீரினால நினைக்கிறாப்பா, நம்ம படுக்கையை கண்ணீரினால நினைக்கிறோம். அழுது கொண்டே இருக்கலாம். அநேக காரியங்களை நினைத்து நீங்கள் அழலாம், வேதனைப்படலாம். ஆனால் அது இல்லை. அந்த வேதனையெல்லாம் கர்த்தராகிய இயேசு மாற்றுகிறார். ஒரு ஆமென் சொல்ல. உன் கண்ணீர்கள் துடைக்க, இன்னைக்கு எந்த கண்ணீராக இருந்தாலும் கர்த்தரால் துடைக்க முடியாத ஒரு கண்ணீர். அதான் சொல்ற, அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார், எல்லா முகத்தில் இருக்கிற கண்ணீரையும் அவர் இந்த வாசிக்கிறோம். இயேசுவை வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, அவர் மரணத்தை எல்லா அவர் நிந்தையை ஜனத்தில் இராதபடி அதை எடுத்து போடுவார். தமது ஜனத்தின் நிந்தையை இராதபடிக்கு அதை எடுத்து போடுவார். அல்லேலூயா. ஆமா, எல்லா ஜனத்தினுடைய கண்ணீரையும் அவர் என்ன செய்வார்? துடைப்பார். இன்னைக்கு நம்முடைய கண்ணீரை துடைக்கிற நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க கண்ணீருக்கு எல்லாருக்கும் ஒரு பதில் வரப்போகிறது. இயேசுவை விசுவாசிக்கணும். சும்மா கண்ணீர் விட்டு பிரயோஜனம். இயேசுவை விசுவாசித்து அழுது கொண்டிருந்தா உங்கள் அழுகை விடியற் காலத்தில் உங்களுக்கு களிப்பு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பாருங்க, ஆதியாகமத்தில் யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். யோசேப்பு தன்னுடைய உயிரோடு இருக்கிறார். அவருடைய சகோதரர்கள் எல்லாம் வர்றாங்க. அவர் 45ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 45:1 வாசிப்போம். பாருங்க, வெளிப்படுத்த தன்னை வெளிப்படுத்துகிறான். அவனும் அடக்கி வைக்க முடியாத ஒரு அழுகை. தன் சகோதரர் பார்க்கிறான். பாருங்க, எத்தனை வருஷம் பிரிந்திருக்கிறான். தன் குடும்பத்தால் பிரிக்கப்பட்டான்.
மகிழ்ந்தது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு இயேசு உங்களை பார்க்கும் பொழுது நீங்க அவரை அறியாம அநேக நேரங்களில் அவரிடத்துல வந்தாலும் கூட அவரை அறியாமலே இருந்து விடுகிறோம். ஆனால் அவர் தம்மை வெளிப்படுத்தும் பொழுது எப்படி சீசர்களுக்கு வெளிப்படுத்தினார், தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவர்களுக்கு வெளிப்படுத்தின போது அவர்களுடைய இதயம்லாம் மகிழ்ந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவங்க கஷ்டம்லாம் போயிட்டு இயேசுவுக்காக வாழணுங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு நிச்சயம் வந்தது. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை விசுவாச நிலைக்கு வருகிறது? அல்லேலூயா. இயேசுவுக்காக வாழ வேண்டும். இப்போ யோசேப்பை பார்த்த உடனே அல்லேலூயா, நான் தான் உங்கள் சகோதரன் சொல்ல பாருங்க. நான் தான் இயேசு சொன்னார் இல்லையா, நான் தான். அப்படி வாசிக்கிறோமா இல்லையா? 45 அதிகாரத்துல நான் தான் உங்கள் யோசேப்பு அப்படி சொல்றானா இல்லையா? வாசிமா. என் கிட்டே வாருங்கள். உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். அல்லேலூயா. இயேசு என்ன சொல்றாரு பாத்தீங்களா? இயேசு சொல்றாரு நான் தான், பயப்படாதீர்கள். அல்லேலூயா. இயேசுவோடு இருந்தவர்கள் தான், இயேசுவோடு கூட வாழ்ந்தவர்கள் தான். இப்ப பாருங்க, அவன் யோசேப்பை விட்டுக் கொண்ட பொழுது யோசேப்பை வெளிப்படுத்தார். நம்முடைய இயேசுவை நமக்கு என்ன செய்ய போகிறார்? ஒரு நாள் அவரை பிரத்யட்சமாக வெளிப்படுத்த போகிறார். அவர் பிரத்யட்சமாக நம்மை வெளிப்படுத்தும் பொழுது, அவர் நம்மை முழுமையாக நம்மை வெளிப்படுத்தும் பொழுது நம்முடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிறது. ஏதோ இந்த துக்கம் அல்ல. நீங்க நிறைய பேர் சும்மா சொல்றாங்க, நிறைய பேருக்கு ஜெபம் போது ஒரு துக்கம் அது மாற்றம் இல்லை. இந்த துக்கம் சந்தோஷமா எப்போ மாறும் சொன்னா, நீங்க இயேசுவை பார்க்கும் பொழுதுதான் உங்க துக்கத்துல முழுமையாய் மாற்றப்படும். இதுவரைக்கும் இருந்த துக்கம் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவர் பாடுகள் எல்லாம் இப்ப என்னச்சு, இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம், இவ்வளவு நாள் பட்ட பாடு, இவ்வளவு நாள் பட்ட சோதனை, இவ்வளவு நாள் பட்ட வேதனை, இவ்வளவு நாள் பட்ட எல்லா சூழ்நிலைகளும் என்ன ஆயிடுச்சு? இப்போ மறந்து போய்விட்டதா இல்லையா? அல்லேலூயா. இயேசுவை பார்க்கும் பொழுது நம்முடைய அப்பா சொல்றாரு, உங்களை ஜீவரட்சணை செய்யும்படிக்காக தேவன் என்னை அனுப்பினார். யோசேப்பு என்ன சொல்றார்? உங்க குடும்பத்துக்கு ஜீவரட்சணை செய்யும்படியாக தான் ஆண்டவர் என்னை அனுப்பினார். எதுக்கு அனுப்பினார்? இங்க நிறைய பேருக்கு விசுவாசம் இல்லை. இயேசுவை பற்றிய விசுவாசம் நம்பிக்கை இல்லாதபடியினால் தான் இன்னும் நம்ம அவருக்காக சாட்சியாய் வாழப்படியான ஒரு முதுகெலும்பு இல்லாத கிறிஸ்தவர்களாக. நீங்க நம்ம யாருங்க? முதுகெலும்பு இல்லாத கிறிஸ்தவர்கள், ஜீவன் இல்லாத கிறிஸ்தவர்கள், நம்பிக்கை இல்லாத கிறிஸ்தவர்கள். அதனால அப்படிதான் இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது உபாகமத்தில் வாசிக்கிறோம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று வாசிக்கும் பொழுது உபாகமம் 28:66 வாசிங்க. உபாகமம் 28:66. உன் ஜீவன் உனக்கு அது ஊசல். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை, நம்பிக்கை இல்லாதவர்களால்தான் அவங்க இருக்கிறாங்க. ஜீவன் ஊசலா இருக்கு. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்துவ இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிகள்? அல்லேலூயா. நம்பிக்கை ஒரு நாள் நம்மை வெட்கப்படுத்தவே வெட்கப்படுத்தார். நிறைய பேருக்கு இந்த நம்பிக்கை இல்லாதபடியினால்தான் அந்த நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து சும்மா பேசுறது மாத்திரமல்ல, அது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அந்த நம்பிக்கையை என்ன செய்யணும்? உறுதியாக அந்த நம்பிக்கையை கொண்டிருக்கணும். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தபடினால்தான் பலமாய் நிரூபிக்கிறது. அவர் பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் அவர்களுக்கு இருந்தபடியினால்தான் இயேசு அவர் வருவார். அல்லேலூயா. சீக்கிரமாய் இயேசு சொன்னார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இயேசு சீக்கிரம். இந்த உலகத்திலே இப்போ இந்த இசையில ரகுமான் இருக்கிற ரகுமான் ஒரு கேள்வி கேட்டாங்க ஒருத்தர். ஐயா, நீங்க ரொம்ப மீட் பண்ண, ரொம்ப நீங்க சந்திக்க விரும்புற ஒரு நபர் யாரு? நீங்க சந்திக்க விரும்புற ஒரு நபர் யாரு? நீங்க யாரு ரொம்ப சந்திக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட் மரித்து 3ஆவது நாள்
அப்படின்னா நம்பிக்கை என்னது? இயேசு திரும்பி வருவார் என்கிற நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்கிறது. இன்னைக்கு மற்றவர்கள் விசுவாசி, நீங்க விசுவாசிக்கிறீர்கள் இல்லை, நீங்க விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் இயேசு வருவது நிச்சயமாக வந்துதான் ஆவார். ஒரு ஆமென் சொல்லுமா? வரப்போகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார், நமக்காக வரப்போகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக வரப்போகிறார், ரகசியமா வரப்போகிறார், பகிரங்கமா வரப்போகிறது இல்லை, இப்ப ரகசியமா வரப்போகிறார். அவனுக்காக வாழ்கிறவர்களுக்காக வரப்போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது முறைதான் அவர் பகிரங்கமா வருவார். முதல் முறை வரும்பொழுது இப்பொழுது மாம்சத்தில் அவர் வெளிப்பட்டார். இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார். வாசிங்க, தேவ பக்தி ரகசியம். தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவ பக்தி ரகசியம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். 3:14. 1 தீமோத்தேயு 3:14. மகிமையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அதே பக்திக்குரிய ரகசியம் யாவரும் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக அது மகா மேன்மையுள்ளதாக இருக்கிறது. நாம சொல்லலாமா? அல்லேலூயா. மகா மேன்மையுள்ளது. அவர் தேவதூதர்களுக்கு பிரசன்ன ஆவியிலே மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆவியிலே நீதியுள்ளவர் விளங்கப்பட்டார். தேவதூதர்களால் காணப்பட்டார். பிரஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே. அல்லேலூயா. இயேசு இதுதான் தேவ பக்தியின் ரகசியமே இந்த உயிர்த்தெழுந்ததில் தான் இருக்கிறது. இந்த விசுவாசம் இல்லைன்னு சொன்னா அதான் பவுல் சொல்லுகிறார். பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது 14 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் எங்கள் விசுவாசம். வாசிங்க 15:14. 1 கொரிந்தியர் 15:14 அவர் சொல்லுகிறார், நாங்கள் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிற எதுக்காக? இப்ப எதுக்கு பிரசங்கம் பண்றோம்? எதுக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க? அல்லேலூயா. கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் எதுக்கு டைம் பாஸ்? சொல்லுங்க. நேரம் வெட்டி இல்லாம உட்கார்ந்துருக்கணும். முதலாம் அதே 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 15 நிலைத்திருங்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாக இருக்கிறது. எதுக்காக நீங்க பேசி பிரசங்கம் பண்றது? எதுக்காக? ஆமென். ஒரு நேரம் 3 மணி நேரம் நம்ம தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தி சீக்கிரமா வந்து தேவனை ஆராதிக்கிறோம். எதற்காக? ஏன் நீங்க அந்த பரிசுத்தமா அந்த தேவனை தரிசிக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல நீங்க பங்கு விடாம போயிட்டா அதுல நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வருகையில நீங்க எடுத்துக்கொள்ளப்படாமல் இருந்தால் அதனால இங்க பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு உலகத்துல வாழ்க்கை மக்கள் என்ன சொல்றாங்க? புசிப்போம் குடிப்போம். அவங்களுக்கு ஃபுல்லா இன்மைக்காக இதே சொல்லி இன்மைக்காக கிறிஸ்துவின் அதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, இன்மைக்காக கிறிஸ்துவின் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போமானால் 19ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது. இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல். நிறைய பேருக்கு என்ன செய்ய ஒரு பிளஸிங் கிடைச்சா போதும், இன்னைக்கு ஒரு சுகம் கிடைச்சா போதும், இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சா போதும், இன்னைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சா போதும். அதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னது? எனக்கு ஒரு திருமணம் நடக்கணும், அதுக்கு தான் ஆலயத்துக்கு நிறைய பேர் திருமணத்துக்காக அழைத்து வருவாங்க. சிலர் என்ன செய்வாங்க? நல்ல ஒரு ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏதோ ஒரு எங்கேயோ போறோம், ஏதோ ஒரு கூட்டமா ஒரு கூட்டம் போறோம் அப்படின்றதுக்காக அல்ல. நம்முடைய பிரசங்கம் எதற்காக? புசிப்போம் குடிப்போம் வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்றதுக்கு இல்லை. ஏதோ வாழ்றோம், நாளைக்கு ஏதோ வெந்ததை தின்னுட்டு உலகத்தில் சொல்றோம். என்ன பண்றோம்? வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாபம் அப்படிதான் உலகத்தினுடைய பலமொழியா இருக்கு. அதுக்காக இல்லைங்க. நீங்க ஒவ்வொருவரும் தேவனுக்கு தேவை. ஆமென். நீங்க ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு விசேஷமானவர்கள், விசேஷித்தவர்கள். நீங்க ஒரு முத்து, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு உட்பேட்டையில பிரசங்கம் பண்ணது கூட அவங்களே பெற்ற முத்தை தேர்ந்தா அந்த எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிறார். இப்ப அந்த முத்தை தேடி அந்த முத்தை சேகரிக்கிறதா இயேசு மறுபடியும் செய்கிற வரப்போகிறார். அதற்கேற்ற ஒரு உருவாகிறதுக்கு நம்ம என்ன செய்யறது? இடம் கொடுக்கிறது. உருவாக்கப்படணும்.
எது முக்கியம்? இயேசுவா வேலையா? இயேசுவா பணமா? இயேசுவா நீங்க இயேசு ஒரு பக்கத்துல வச்சா எது இருக்கணும்? நம்ம இன்னொரு பக்கத்துல என்ன வச்சிருக்கணும்? இயேசுக்கு ஏதோ ஒரு நம்ம வாழ்க்கையில ஒரு சும்மா அவர் ஒரு ப்ரேயர் பண்ண நம்ம பிளஸ் பண்ணணும், நம்ம பாதுகாக்கணும், நமக்கு நல்லது செய்யணும், நல்லது செய்வார். அல்லேலூயா. உங்களுக்கு வேண்டியதையும் தருவார், கேளாத ஆசீர்வாதத்தையும் தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கேட்டதையும் கொடுக்கிற தேவன், கேளாததையும் கொடுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். நீங்க கேட்கறது மாத்திரம் கேளாததையும் கொடுக்கிறவர். இன்னொரு அதை சொல்ற, நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படியானால் நாம் என்ன செய்யலாம்? நம்ம உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் நமக்கு தேவைதான். ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் வேண்டியதெல்லாம் தேவன் தருவதற்கு போதும். நீங்க இயேசுவை பின்பற்றி முழுவதுமாக அவரை பின்பற்றும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த உலகத்திலிருந்து நம்மை வேறுபடுத்தியிருக்கிறார், பாவத்திலிருந்து நம்மை வேறுபடுத்தியிருக்கிறார், பிசாசிலிருந்து கட்டிலிருந்து நம்மை விடுதலையாக்கி அவருக்கு வேறுபடுத்தியிருக்கிறார். நம்மை அவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தமான ஜாதியாக, பரிசுத்த ஜனமாக நம்மை மாற்றுவதற்காக நாம் அவருக்கு சாட்சியாக இருக்கும். பலமாய் நிரூபிக்க சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாருக்கும் பூரண கிருபை உண்டாகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாம் மத்தேயு 10:28 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. மத்தேயு 10:28 உங்கள் சரீரத்தை கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவர்கள். நரகத்தில் தள்ளுறதுக்கு ஒருவருக்கு தான் பெர்மிஷன், அவருக்கு மாத்திரம்தான் அதிகாரமே இருக்குது. ஏன்னா அவரு தான் அதுக்கு முழு மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகளை உடையவராக இருக்கிறார். இயேசுக்கு மட்டும்தான் நரகத்தில் தள்ளுறதுக்கு யாரையாவது ஒருத்தர் நியாயம் தீர்க்கணும்னு சொன்னா ஒருத்தருக்கு மாத்திரம் தான் அதிகாரம் இருக்குது. அது இயேசுக்கு மாத்திரம். உலகத்தில் வேற யாருக்குமே அதிகாரம், பிளாத்துக்கு அதிகாரம் கிடையாது. சொல்லுங்க. இந்த உலகத்தில் ஜனாதிபதிக்கு அதிகாரம் கிடையாது. ஒரே ஒருத்தருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. நம்ம நியாயம் இருக்க இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை இயேசுகிட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்தார்கள். நியாய பிரமாணத்தின்படி இவனை என்ன செய்யணும்? என்ன தீர்ப்பு இவனுக்கு கொடுக்க வேண்டும். அப்படிலாம் சொன்னா கல்லறியணும். உடனே இயேசு சொன்னார், முதல்ல உங்கள் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறியவன். ஒருத்தன் கல்லறிய எல்லாரும் போயிட்டான். இயேசு சொன்னார், நான் உன்னை நியாயம் இருக்கவில்லை, நீ இப்போ பாவம் செய்யாதே. அல்லேலூயா. ஏன் சொன்னா? இயேசுக்கு மாத்திரம் தான் இந்த உலகத்துல நியாயம் இருக்கு. யாருக்கு நியாயம் இருக்கிறது? உங்க மேல யாருமே அதிகாரம், உங்க ஆத்மாவை அடிக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. ஆமென் சொல்லுங்களா? உங்க யாரும் புருஷனாலும் செய்ய முடியாது. அவன் வேற எதிராக உங்களை ஆத்மாவை பிரிக்கிறது, உங்க ஆத்மாவை எடுக்கிறது யாருன்னு சொன்னா ஆத்மாவை நரகத்தில் தள்ள வல்லவர் இயேசு ஒருவர் தான். ஆமென். அவருக்கு தான் எல்லா மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உடைய திறவுகளுடையவராக இருக்கிறார். அவர் தான் போகன்னு சொல்றார். அவர் தான் சொல்றாரு. மத்திய 25 சொல்றாரு, உங்களுக்காக உங்கள் பிசாசுக்காகவும் ஆயத்தம் பண்ணின அக்னி கடலுக்கு என்ன செய்ய போக. 25 அவர் சொல்றாரு. வாசிமா. நித்திய அக்னியிலே ஒரே புத்தகத்துக்கு தான் இந்த உலகத்தில் நம்முடைய பெற்றோர்கள் கூட கிடையாது. நம்மளை ஆக்கிரமித்து செய்யறதுக்கு, நம்ம நியாயத்திற்கு செய்யறதுக்கு நிறைய பேர் நம்ம மற்றவர்கள் நியாயம் இருக்கிறோம் இல்லையா? நீ சரியில்லை, நீ அது சரியில்லை, இது சரியில்லை. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் பூரண புருஷன். ஆமென். அவர் தான் பெர்ஃபெக்ட், அவர் தான் கரெக்ட், அவர் தான் எல்லாத்தையும் சரியாக செய்தவர், எல்லாத்தையும் நீதியாய் நியாயம் இருக்கிறவர், எல்லாத்தையும் சரியாக செய்கிறவர். அவர் தான் ஒருத்தர். நீ உலகத்தின் சர்வலோகத்தின் நியாயாதிபதி. அவரை குறித்து என்ன வாசிக்கிறோம்? சர்வலோகத்தின் நியாயாதிபதியாக இருக்கிறார். இயேசு ஒருத்தர் தான் நியாயாதிபதி, வேற ஒருத்தர் நியாயாதிபதி. ஏன்னா நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறாரா? குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர். நீங்க யோவான் 5 நீங்க வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பிதா தாமே நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறார்? வாசிங்க. அல்லேலூயா. நீங்க நிறைய பேர் நியாயம் தீர்க்கணும் இல்லையா? இனிமே நியாயம் தீர்க்காதீங்க. அவன் இயேசு ஒருத்தர் தான் நியாயாதிபதியாக இருந்து நியாயம் தீர்க்க. வாசிமா. 27 வசனம். அவரே நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும்
அதிகாரத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறார்? குமாரனுக்கு. அவங்க நியாயம் இருக்கிறவர். எல்லாரும் நியாயம், நம்ம நியாயம் இருக்கு. சிறையில போடணும், போடணும். உங்க ஆத்மாவை கொண்ட அழிக்கவும் நரகத்திலே தள்ளவும் வல்லவராக இருக்கிற அவருக்கே மாட்டையாக. அதனால அவங்க யாருக்கு பயப்படணும்? போலீஸுக்கு பயப்படணும். நீங்க போலீஸுக்கு பயப்படுறோம். தப்பு செஞ்சாதான் போலீஸுக்கு பயப்படணும். இதுக்கு பயப்படுறோம், அதுக்கு பயப்படுறோம், இதுக்கு பயப்படுறோம். ஐயோ என்ன நடந்துடும், நம்மளை யாராவது ஏதாவது செஞ்சிருவாங்களா? உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. மனுஷன் ஒரு தலையில் இருக்கிற முடியெல்லாம் என்ன பண்றது? ஒன்று பிதாவின் சித்தம் இல்லாமல் தலையில விழுவதில்லை. இயேசு ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நம்ம தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் சித்தம் இருந்தால் தான் விழும். அதனால அவர் சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் அவருடைய சித்தப்படி தான் நடக்கிறது. அதனால இயேசு கிறிஸ்து அவங்க தைரியமா சாட்சி கொடுத்தாங்க. அதை இதை குறித்து அவங்களுக்கு பயம் இல்லை. யார் நம்ம ஏதாவது செஞ்சிருவாங்களோ, சிறையில் போட்டாலும் சரி, எந்த ஒரு அவர்கள், ஏன்னா அவங்களுக்கு ஒரு மகிமையான ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு நிச்சயம் இருந்தது. ஏன்னா எனக்காக இயேசு பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆவது நாள் உயிரோடு எழுப்பி இன்றைக்கும் எனக்காக அவர் உயிரோடு இருக்கிறார். பிதாவின் வலது பாசத்தில் எனக்காக பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்கிற நிச்சயமாக இருக்கிறதுடைய நாள் தான் அவங்க தைரியமாக சொன்ன இயேசு. ஆமென். நம்ம இயேசுவை குறித்து சொல்றதுக்கு நம்ம பயப்படும், சாட்சி சொல்றதுக்கு பயப்படும், மற்றவர்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு பயப்படும், மற்றவங்க சொல்றதுக்கு கூட வேலை செய்யறவங்களுக்கு சொல்றதுக்கு பயப்படணும். இயேசு நல்லவர். அல்லேலூயா. இயேசு உன்னை ரட்சிக்க வந்திருக்கிறார். இயேசு பாவங்களை மன்னிக்கிறார். இயேசு உனக்கு புது வாழ்க்கை தருகிறார். இயேசு உனக்கு மறு வாழ்க்கை தருகிறார். இயேசு உனக்கு நித்திய ஜீவனை தருகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அதுதான் சுவிசேஷம். இயேசு உனக்கு நன்மை செய்கிறார். ஆமென். இயேசு பாவங்களை மன்னிக்கிறார். இதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் சொல்றது ரொம்ப சிம்பிள். இயேசு உனக்காக வந்தார். ஆமென். இயேசு உன் பாவங்களை மன்னிக்கிறார். இயேசு உனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு இருக்கிறார். இதுதான் சத்தியம். இதுதான் சுவிசேஷம். இதை சொன்னா போதும், ரட்சிக்கப்படாதவர்கள் நிச்சயமாய் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இந்த பட்டணத்தில் ஆண்டவர் அனைவரை கர்த்தர் வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்படக்கூடிய அதுதான் கர்த்தரோட தெரிந்த உங்களை சாட்சி சொல்ல முடியாது. மற்றவர்களுக்கு உயிர்த்தெழுந்த நம்பிக்கை இருக்குமான நம்ம அந்த விசுவாசத்தோடு சொல்லுவோம். நான் பரலோகத்துக்கு போக போறேன், இன்னொரு கூட்டத்தை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகிறோம். இயேசு தான் மட்டும் போனோன்னு தன்னுடைய சுயநலவாதி இல்லை இயேசு. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நிறைய சுயநலவாதியா இருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க? சுயநலவாதி. நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போதும், என் பிள்ளை மட்டும் நல்லா இருந்தா போதும். அல்லேலூயா. நிறைய பேர் அப்படி சுயநலவாதியா இருக்கிறோமா? நிறைய பேருக்கு அப்படிதான் சுயநலம். இயேசு சுயநலம் இல்ல. இயேசு தாழ்னால தன்னோடு கூட ஒரு கூட்டத்தையும் அவர் அழைத்து பதவிக்கு கொண்டு போகிறார். ஆமென் சொல்லுங்க. நம்ம மட்டும் நான் பெற்ற இன்பம் பெற மையம் அப்படின்னு உலகத்துல சொல்றாங்க பாருங்க. அல்லேலூயா. நம்ம மாத்திரமல்ல, நான் மாத்திரமல்ல, பவுல் சொல்றேன், எப்படியாவது சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமாக பலவீனனுக்கு பலவீனமாகிறேன். சொல்லுகிறார். வாசிக்கும் போது ஒன்று குழந்தைகள் நீங்கள் வாசிக்காம சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சிலரை ரட்சிக்கும்படிக்கு எப்படியாகிலும் வாசிக்க 9ஆம் அதிகாரம் 1 குழந்தைகள் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு வாசிக்க பார்க்கிறோம். 18 நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நான் அடிமையாக பரவாயில்ல. நான் மாத்திரம் சுயநலவாதி கிடையாது. யாரையும் பவுல் சுயநலவாதி கிடையாது, தன்னலவாதி கிடையாது. நிறைய பேருக்கு தான் நல்லா இருந்தாலும் தான் குடும்பம் நல்லா இருக்கும். பஸ் எனக்காக சோம்படுங்க, எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க. ஆமென். யோசி யாரு இப்போ 2 பேர் ஈசா கிட்ட ஆசீர்வாதம் பெறும்போது யாரு ஏசா வந்து மாத்தி யாக்கோபு பண்றாரு. என்ன பண்ண ஏமாத்தி சுயநலவாதி. பார்த்தீங்களா? யாக்கோபு ரொம்ப சுயநலம். போய் ஆசீர்வாதம் நான் மட்டும் ஆசீர்வாதம் பெறணும், என் சகோதரன் ஆசீர்வாதம் பெற்றது கூட. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சுயநலமா தான் இருக்கோம். ஆனால் இயேசு தன்னுடைய சுயநலத்தெல்லாம் விட்டுட்டு தான் வந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நிறைய சுயநலவாதியாக இருக்க கூட ஆமென் விட்டு கொடுக்கிறது இல்லை. அடுத்தவங்க நான் இப்படியாவது எல்லாரையும் ஆதாயப்படுத்தி ஒரு அங்கீகார வாசிக்கும் போது
எல்லாருக்கும் எல்லாமும் அல்லேலூயா. இயேசுயா இப்படி யாரு நமக்காகத்தான் எல்லாரும் ரட்சிக்கிறதுக்காக எல்லாரும் ரட்சிக்கணும். பலவீனத்துக்கு தான் போகணும். ஆமென். அவங்களை போயிட்டு நம்ம ரொம்ப என்ன பண்ண முடியாது, எல்லாத்தையும் நம்மளோட செலுத்த முடியாது. சிலர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர், ஒவ்வொரு குணநலங்கள், ஒவ்வொரு வித்தியாசமான நிலையிலிருந்து வந்து வித்தியாசமான சூழ்நிலைகள். நம்ம மாத்திரம் நம்மோடு கூட ஒரு கூட்டத்தையும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நிறுத்துவதற்கு கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இயேசு வரப்படுது, அவர் வருகையிலே நாம் காணப்படுவதற்கு, அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்பட்டவர்களாக வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, புழு பார்த்துருப்பீங்க. என்னது? பட்டாம்பூச்சி. என்னது? பட்டாம்பூச்சி எப்படி உருவாக்க என்ன பண்ணுது? ஒரு ப்ராசஸ். அது ஒரு சின்ன முட்டையாக இருக்குது. அப்புறம் அது மாறி 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 ஒரு நாள் எப்படி மாறுது? வண்ணத்து பூச்சியாக மாறுது இல்லையா? அதே மாதிரி பட்டு எடுக்கிறாங்க இல்லையா? பட்டு பூச்சி அதுவும் அப்படி தானே. பட்டு நிறைய பட்டு தயார் பண்ணுறாங்க. அதுவும் நிறைய என்ன செய்கிறது? உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுக்கு முன்னாடி அந்த குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது அதே போலதான் முட்டையை அழகாக்கும் போது அது என்ன செய்கிறது? 21 நாள் கழித்து ஒரு நல்ல குஞ்சை பொறிக்கிறது போல நம்ம இயேசுவை போல அல்லேலூயா ஒவ்வொரு நாளும் மாற்றப்பட்டு கொண்டே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விரும்புறீங்க? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலில் நாம பங்குள்ளவர்களாக மாறி நாமும் அவரோடு கூட 1000 வருடம் மட்டும் என்ன செய்யலாம்? அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க 1 அதிகாரத்தில் வாசி, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவான் பாக்கியவான்மாக இருக்கிறான். அவனுக்கு 2ஆம் வர்ணத்தின் மேல அதிகாரம் இல்லை. 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் 6ஆம் வசனம் வாசிங்க. 6ஆம் வசனம் 26 வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒரு நேரமா ஆசாரியர்களாக இருந்து அவர்கள் தேவனோடு அரசாடுவார்கள். ஆமென். அவர்கள் உயிர்த்தெழுந்து இயேசுவும் உயிர்த்தெழுந்த நாமும் உயிர்த்தெழுவோம். இயேசு மாத்திரம் உயிர்த்தெழுந்தோருக்கு அவர் முதற்பேராக இருக்கிறார். உயிர்த்தெழுந்தவர்களுக்கு அவர், இந்த நம்பிக்கை தான் கிறிஸ்தவத்தினுடைய ஸ்ட்ராங் ஃபெய்த். என்ன சொல்லலாம்? அடித்தளம். கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளமே எங்க இருக்குன்னு சொன்னா இந்த நம்பிக்கை தான். இது இல்லைன்னா இன்னைக்கு நிறைய மதங்கள் இருக்கிறது, நிறைய மாற்றங்கள் இருக்கிறது, உலகத்தில் நிறைய கொள்கைகள் இருக்கிறது, நிறைய கோட்பாடுகள் இருக்கிறது. ஆனா அதையெல்லாம் என்ன செய்கிறது? அதையெல்லாம் அதற்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு இன்னைக்கு உலகத்தில் யாருமே நம்பக்கூடாத ஒன்று என்னன்னா மரணத்தோட வாழ்க்கை முடிந்து விடுகிறது. அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். முடிஞ்சு சொல்லுவாங்க. உலகத்தில் சொல்றாங்க இல்லையா? மண்ணுக்கு மண்ணா என்னது? இயேசு சொன்னார், மண்ணோட ஆண்டு சொல்லும் பொழுது நீ மண்ணிலிருந்து அடிக்கப்பட்டபடியினால் மண்ணுக்கே திரும்புவான். ஆனால் ஆத்மா என்னது? ஜீவ ஆத்மா. உள்ள இருக்கிறது என்ன ஆத்மா? ஜீவ ஆத்மா. அதான் மண்ணுக்கே செத்து புல் முளைச்சிச்சு. சொல்றாங்க செத்து புல் முளைச்சிச்சு. அதனால அவங்கள என்னது இதோடு தங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னாங்க. மாம்சம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 16ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது அங்க சொல்லக்கூடிய என் ஆத்மா மகிமையோடு தங்கி இருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் ஆத்மா அந்த மண்ணுக்குள்ள என்ன தங்கி இருக்கிறது? மகிமையோடு தங்கி இருக்கிறது. ஒரு நாள் வரும், இயேசு வரும்பொழுது எக்கால சத்தம் தொலைக்கும். ஆமென். அப்பொழுது கிறிஸ்துவர்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். வாசிங்க, அந்த 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க 9ஆம் வசனம். என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கிறது. என் மாம்சம் எல்லாரும் தங்கியிருக்கோம். அதனால சொல்றாங்க, யோபு சொல்லும் பொழுது என் மாம்சம் அழுகி போனாலும் நான் என் கண்களாலே அவரை, என் மாம்சம் முதலானவைகள் அழுகி போனாலும் இப்போ நம்பிக்கையோட தங்கி இருக்கிறது. எனக்கு ஒரு ஜீவனோட நம்பிக்கை இருக்கிறது. நான் ஒரு நாள் உயிரோடு, ஒரு உயிர்த்தல் 3 உயிர்த்தெழுதல் இருக்கிறது. உயிர்த்தெழுதல்ல வாசிக்க மாத்திரம் சொல்லி நம்ம ஜெபத்தை முடிக்கலாம். முதலாவது உயிர்த்தல் மேன்மையான உயிர்த்தெழுதல். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில்
உயிர்த்தெழுதலில் பங்கு பெறும்படியாக அப்படின்னு வாசிக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் மேன்மையான உயிர்த்தெழுதல். இது என்னது? ஆமாம், மேன்மையான உயிர்த்தெழுதல், பெட்டர் ரெசரக்ஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது glorious resurrection, மகிமையான உயிர்த்தெழுதல். அதுதான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நாம் எல்லாரும் ஒரே இறைப்பொழுதிலே ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 50ஆம் வசனம் சொல்கிறது, சகோதரரே நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால் மாம்சமும் இரத்தமும் சுதந்திரிப்பதில்லை. இதோடு நான் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை, அவர் இமைப்பொழுதிலே துணிக்கும் போது மறுரூபமாகப்படுவோம். ஆமென். இது மகிமையான உயிர்த்தெழுதல். இன்னொரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது, அது நீதிமான் அநீதிமான் உயிர்த்தெழுதல். நீங்கள் தானியேல் வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானுடைய உயிர்த்தெழுதல். அவர் நீதிமான் அநீதிமான் 12ஆம் அதிகாரத்தில் சொல்ல வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரம் 2 விதமான உயிர்த்தெழுதலை குறித்து அங்கே பார்க்கிறோம். நீதிமானுடைய உயிர்த்தெழுதல். வாசிக்க 2ஆம் வசனம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியை நித்திரை பண்ணுகிறவர்களால் அநேகர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கென்றும் எடுத்திருப்பார்கள். அதனால் 2 விதமான அது உயிர்த்தெழுதல். கடைசி உயிர்த்தெழுதல் அதுதான் இது. ஆமாம், இந்த உயிர்த்தெழுதல் நம்ம உயிர்த்தெழுதல் எந்த உயிர்த்தெழுதல் பங்கு பெறணும்னா மகிமையான உயிர்த்தெழுதல். இயேசு வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தரோடு கூட இருப்போம் என்கிற அந்த நம்ம எக்காலம் தோடிக்க போகிறது. எல்லா கற்களை மூடி கர்த்தரை சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நாங்கள் கர்த்தாவே ஆண்டு உயிர்த்தெழுந்த நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்கள் எல்லாருடையும் அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி சொன்னார். இன்னைக்கு நம்ம எப்படி சாட்சி சொல்றோம்? இயேசு குறித்து சாட்சி சொல்றதுக்கு நம்ம வெட்கப்படுகிறோம். இதெல்லாம் இந்த மாம்சம் எல்லாம் அழுகி போகும். எல்லாம் அழுகி போனாலும் நம்ம ஆண்டவரை தரிசிப்போம் என்கிற நிச்சயம் நமக்கு இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதில் ஒரு உயிர்த்தெழுந்த நம்பிக்கை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இல்லைன்னா நம்மளும் ஏதோ ஒரு வாழ்ந்துட்டு போறதுக்காக அதுக்காக தான் நம்ம பிரயாசப்படுறோம். இதுக்காகவே நாம் பிரயாசப்படுகிறோம், நிந்தை அடைகிறோம். விசேஷமாக இதுக்காக எல்லாம் நிந்தை அடைகிறோம், எல்லா கஷ்டங்களும். தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இனிவரும் ஜீவனுக்கும், இந்த ஜீவனுக்கு மாத்திரமல்ல இனிவரும் ஜீவன், இதுக்காக தான் நம்ம நிந்தை அடைகிறோம், அவமானம் அடைகிறோம், பாடுபடுகிறோம், கஷ்டப்படுகிறோம். எல்லா பிரச்சனையும் இதுக்காக எப்படி ஆகிலும் நாம் அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கு பெற வேண்டும். அல்லேலூயா. எப்படியாவது கிறிஸ்து வரும்பொழுது நாம் அவருக்கு எதிர்கொண்டு போக வேண்டும். எப்படியாவது நம் இயேசுவை நாம் தரிசிக்க வேண்டும், பார்த்துவிட வேண்டும். ஒரு மனுஷனுக்கு அந்த ஆசை இருக்குது, நான் இயேசுவை பார்க்கணும். நமக்கு இந்த நாட்களில் இங்கே தரிசிக்கணும், இங்கே தரிசிச்சாலும் அங்கே தரிசிக்கணும், இங்கே விசுவாசத்தில் தரிசிக்கணும். ஆமென். சொல்லப்பட்டிருக்கிற ஒரே ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற மோசே அதர்சனமானவரை தரிசித்து, இந்த வசனத்தை மட்டும் பாடியிருப்பாங்களா? ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் அதர்சனமான தேவனை தரிசித்த முடியலாம். அவன் யார் தரிசிச்சான்? அல்லேலூயா. ஆமா, ரூபமா இருக்கிற தரிசிக்கிறது இல்லையா, அதர்சனமானவரை தரிசித்தப்படுறதுனால தைரியமா போனோம். இல்லைன்னா போய்க்க முடியாது. வாசனம் அதிர்சனமானவரை தரிசித்தோம். நீங்க எத்தனை பேர் தரிசிக்கணும்? அதிர்சனமான தேவன். நம்முடைய தேவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறோம், ஒருவரும் கண்டிடாதவரும் காணக்கூடாதவரும் அதிர்சனமான தேவன், நித்தியானவரும் அதிர்சனமான தேவனை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே அதிர்சனமான தேவனை இப்பொழுது தரிசனமாகி ஆண்டவர் நம்முடைய மத்தியில் வாசம் பண்ணுகிறோம். எல்லா கண்களை கூடி ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரை அதை தரிசித்து நடங்க. ஆனால் நாங்கள் விசுவாசித்து தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடங்க. அந்த விசுவாசத்தில் நம்ம தரிசிக்கிறோம். இயேசுவை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் வந்திருக்கிறார், நம்முடைய நடுவில் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அதுவரைக்கும் என் நம்பிக்கை இழந்திருக்கிற
இல்லாமல் ஊசலாடி கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கப்படுகிறது. அவன் ஜீவன் நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்தவர். ஐயா, இதுவரைக்கும் எனக்கு அந்த நித்திய நம்பிக்கை இல்லை. ஆனால் இன்று முதல் எனக்கு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த நாளிலே அந்த நம்பிக்கை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறபடினால் இனி நான் எதற்கு பயப்படாமல் ஆண்டவரை சாட்சி அறிவிக்கபடியாக எதுக்கு பயப்படாது, எதுக்கு கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. எல்லாம் அவர் அறியாமல் ஒன்றும் நடக்காது, ஒன்றும் சம்பவிக்காது. இவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருந்தபடினால் தான் தேவனை துதித்துக் கொண்டே இருந்தார்கள், தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள், ஆராதித்துக் கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. இனிமேல் ஆராதித்துக் கொண்டே இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகிமையிலே இயேசு வெளிப்படுவார், மகிழ்வுடன் காண்போமே அந்நாளிலே. மகிமையிலே இயேசு வெளிப்படுவார், மகிழ்வுடன் அந்நாளிலே.
காலை வேளை இயேசு அந்த எம்மாவுக்கு போகிற சீஷர்கள் ராத்திரியில் அவர்களோடு சம்பாசித்த பொழுது வசனத்தை விளக்கி காண்பித்த போது நீங்க ஆண்டுடைய அன்பினால் நிறைந்து அந்த கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக நம்முடைய இறுதியை மறுபடியுமாக புதுப்பிக்கப்பட நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கை கத்தர் மாற்றி ஆசீர்வதிக்கபடியாக எல்லா கத்தர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தினமும் உயிர்த்தெழுந்த நம்பிக்கையோடு நாம் ஜீவிக்க கத்தர் நமக்கு கிருபை தரும்படியாக எல்லாரும் கத்தர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அதற்குரிய அடையாளங்கள் எல்லாம் இப்பொழுது சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. நம் கண்கள் முன்பாகவே அது நடைபெறுகிறது. ஆகவே அவர் வரப்போகிறார். நாம் நம்மை அதற்கு முன்பாக ஆயத்தமாக்கி அவர் வரும்பொழுது நாம் அவரை சந்திக்கிறதற்கு எதிர்கொண்டு போக கத்தர் நம்ம எல்லாருக்கும் கிருபை தரும்படியாக கத்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க சார், சேர்ந்து ஜெபம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்